வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வைகோவோட நடைப்பயணத்தை தொடங்கி வச்சு பேசின அந்த பேச்சை பார்த்துருப்பீங்க. அதில் திரைத்துறையினருக்கு அவர் விடுத்த வேண்டுகோள் என்னன்னா, போதை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிற மாதிரி படங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் அவர் விடுத்த வேண்டுகோள். இது நேரடியாகவே விஜய் மற்றும் அந்த ஒரு சைக்கோ கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துக்கான ஒரு 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 எச்சரிக்கையாக கூட அதை எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைமுறையே சீரழிஞ்சு இருக்கு, போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்குது, அல்லது ஒரு வன்முறை கலாச்சாரத்தை பொழுதுபோக்காக நினைக்கிற ஒரு மனநிலை இருக்குது அவங்களுக்கு. அது ஒரு 15 ஆண்டு காலத்தில் உருவான ஒரு மனநிலை. அந்த 15 ஆண்டு காலத்தில் இந்த மனநிலையை உருவாக்குனதுல முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னா, நடிகர் விஜய்க்கு இருக்கு. அதே போல இயக்குனர்ல லோகேஷ் கனகராஜ் அவருக்கு இருக்கு. இந்த 15 ஆண்டு கால திரைப்படங்களை பாருங்க. குறிப்பா லோகேஷ் கனகராஜ் எடுத்த எல்லா படத்தையும் பாருங்க. கூலி ஒரு படத்தை தவிர்த்துருங்க, அது ரஜினிகாந்த் படத்துக்காக சொல்ல. அது ஒண்ணுத்துல மட்டும்தான் இந்த ட்ரக் கல்ச்சரை ஓப்பனா காட்டாம ஏதோ ஒரு சரக்கு சிகரெட்டோட நிப்பாட்டான். மீதி எல்லா படத்திலுமே போதை மருந்து, குடிப்பது, மது, இதை ஒரு சகஜமாக சாதாரண விஷயமா அவன் அந்த படங்கள்ல கையாண்டிருப்பான். அதுலேயே அந்த லியோ படத்துலையும் சரி, அந்த மாஸ்டர் படத்துலையும் சரி, அதில் போதை மருந்து கடத்துறது, அதை ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மாதிரி, பிஸ்னஸ் தான் பெரிய அளவுக்கு, அது ட்ரக் பிஸ்னஸ்ங்கிறது போது. ஆனால் அதை தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் இந்த மாதிரியான போதை மருந்து கலாச்சாரம் இருக்குது, இங்கே இப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் நிறைய வச்சுருப்பான். அதே போல் அந்த பசங்க மனநிலை, இந்த பொறுக்கித்தனம்னு சொல்கிறாங்கல்ல, அதை விஜய் முழுக்க முழுக்க ஊக்குவிச்சிருக்கான். படம் முழுக்க விஜய் படங்கள் எல்லாத்துலேயுமே அந்த கேரக்டர், விஜயோட கேரக்டரும் பொறுக்கித்தனமாக தான் இருக்கும். பொறுப்பான ஒரு பையனா பெரும்பாலும் 90% படங்களில் பொறுப்பான ஒரு மகனாக, ஒரு மனிதனாக விஜய் வந்திருக்க மாட்டான். பொறுக்கித்தனம் தான் அதில் முக்கியமான பங்கு வகிக்கும். அதே போல் பெரியவங்களை மதிக்காத தன்மை, எடுத்தெறிஞ்சு பேசுறது, கேவலமாக பேசுறது, வன்முறையை ஊக்குவிக்கிறது. அந்த இப்போ அண்மையில் இந்த பசங்க திருத்தணியில் இந்த வடமாநில இளைஞர் மீது சிறுவர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்கல்ல, 17 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள். அவங்க அந்த தாக்குதல் நடத்திய போது இந்த விஜய் ஊருக்கு முன்னாடி ஏதோ கண்டனம் தெரிவிக்கிறதா நினச்சிக்கிட்டு உளறிட்டு போயிட்டாப்புல. ஆனால் இந்த மாதிரி பசங்க மனநிலை வந்ததுக்கு காரணமே நீதாண்டான்னு சொல்லிட்டு போட்டு பொழந்துட்டாங்க சோசியல் மீடியாவில். குறிப்பாக கத்தி படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வச்சுருப்பான். நான் 17 வயசு கீழே இருக்கிற பையனை விட்டு கொலை பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. அப்படி பண்ணா ஜுவைனல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த பிரிவில் அது குற்றத்தில் சேராது, பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க, நானும் தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வசனம் பசங்க மனசில் எப்படி படியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் இந்த விஜயனுடைய படங்களை பார்க்கிற அந்த பசங்க பள்ளி படிப்பை தாண்டாதவர்கள், இறுதி ஆண்டை தாண்டாதவர்கள், அல்லது கல்லூரியில் படிக்கிற ஆரம்பகால அந்த பசங்க எல்லாமே டீனேஜ் பசங்க மேக்சிமம். அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஆரம்பத்திலேயே இப்படி மனசில் ஊட்டி 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 கடைசியில் அதுங்க விஷமிகளா, சமூக விரோதிகளா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க. தொடர்ச்சியாக பல சம்பவங்கள் அது மாதிரி எல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே இந்த விஜய் மாதிரியான பொறுப்பற்ற கலைஞர்கள். அதே போல் லோகேஷ் கனகராஜ் மாதிரி இல் மைண்டட் ஃபெல்லோஸ், அவங்கெல்லாம் நோயுற்ற மனதுடைய சில மனிதர்கள். அதனுடைய விளைவு தான் தொடர்ச்சியாக லோகேஷ் கனகராஜ் அந்த மாதிரி படமே பண்ணிருந்தான். ஏதோ இந்த கூலியில் மட்டும்தான் அந்த ட்ரக்ஸுங்கிறது ஒரு இலைமறை காயாக பயன்படுத்தினாங்க, மற்றபடி வெளிப்படையாக அதை பயன்படுத்தலை. பட் அதுவே கூட தவறு தான். அந்த வன்முறை, அந்த கலாச்சாரம் இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கா? இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லையா? அதை மையமாக வச்சு படங்கள் பண்ண தெரியாதா அப்படிங்கிற கேள்வி எழுதுல. எனிஹவ், இந்த ஜனநாயகன் படத்தோட ரிலீஸு, அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது, அல்லது படத்துக்கு டிக்கெட் புக்கிங் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்காக இந்த பதிவு. இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அந்த ஒரு வாரத்துக்கு முன்பே அவங்க முன்பதிவை அறிவிச்சிட்டாங்க. நேற்றே முன்பதிவு தொடங்கிருச்சு இதில், புக் மை ஷோ மாதிரியான செயலிகளில். இப்போ பொதுவாக இந்த மாதிரி படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா எல்லார் மத்தியிலையுமே. அப்போது அதற்கான முன்பதிவுங்கிறது எப்படி இருக்கணும்?
அப்படியே எர்த்து ஷேட்டரிங்னுவாங்கள அந்த மாதிரி இருக்கணும்ல. ஆனால் மிக மிக மந்தமாக மிக மிக மந்தமாக தான் வந்து அந்த முன்பதிவு தொடங்கியிருக்கு. 24 மணி நேரத்தில் ஒரு 20,000 டிக்கெட், 26,000 26,000 டிக்கெட் வித்திருக்கு 24 மணி நேரத்தில். இப்போ நான் வேற எந்த படத்தையும் இது கூட எல்லாம் கம்பேர் பண்ணல. ஏன்னா அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணுறது ரொம்ப 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 அவமானமாக போயிடும் அந்த படங்களுக்கு. வேற பெரிய கூலி, ஜெயிலர் அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் அது மிகப்பெரிய அவமானமாயிடும். இவன் படத்துக்கு என்ன புக்கிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதாரணமாக எல்லோரும் அதிர்ச்சி தரத்தக்க வகையில் இருக்கு. 1 மணி நேரத்தில் 1000 டிக்கெட் தான் வித்திருக்கு. இந்த புது படம் பொங்கல் ரிலீஸு எவ்வளோ ஆர்வம் இருக்கும் ஜனங்களுக்கு. அதே போல இந்த படத்துக்கான மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குன்னா, ஒன்றும் பெருசாக யாருமே வந்து பெரிய ஆர்வம் காட்டுற மாதிரி ஒன்றும் தெரியல. படம் எப்போ வரும் எப்போ வரும்னு யாரும் காத்துட்டு இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. இப்போ வரைக்கும் வந்து நிலவரம் இதுதான். இந்த படத்தினுடைய தியேட்ரிக்கல் பிஸ்னஸ் தமிழ்நாட்டில் 100 கோடியை கூட தாண்டலை அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்படுறது. 100 கோடிங்கிறதே பெரிய விஷயமா பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்ன வந்த படங்களுக்கு 100 கோடி அப்படிங்கிறது கொடுக்க தயாராக இருந்தாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாயத்தோடு வருது. அவர் ஒரு கட்சி, இவரை பிடிக்காதவங்க பல கட்சியில் இருக்காங்க. இன்னொன்று ஒரு கட்சின்னு இல்லை, ஒரு நடிகர்னு இல்லை, பூரா நடிகர்களுடைய ரசிகர்கள்கிட்டயே வம்பு வளர்த்து வச்சுருக்காங்க. எல்லா அரசியல் கட்சியும் எதிராக இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து படம் பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சின்ன பசங்க போய் பார்த்துருவாங்க அந்த முதல் நாளோ அல்லது அதுக்கு அடுத்து 2-3 நாளில் வந்து பார்த்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும், கட்சி சார்ந்தவர்கள் அவங்க குடும்பம் இருக்குல்ல அவங்க குடும்பத்தோடு வரணும். அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. இன்னொன்று விஜயோட இமேஜுங்கிறது அதில் பாதாளத்தில் விழுந்து கிடக்குது. விஜய் வந்து ஒரு மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு கலைஞன் அல்ல அப்படிங்கிற அந்த பார்வை வந்து இப்போ எல்லாருக்குமே வந்துருச்சு. 41 பேர் சேர்த்தாங்க, விட்டு ஓடிட்டான், இவெல்லாம் ஒரு ஆள், இவன்லாம் ஒரு படம் பண்ணுறான், இந்த மாதிரி பலர் பேசுகிறத நான் கேட்குறேன். இது ஏன் கமெண்ட் இல்லை, நானும் கூட இந்த கமெண்ட் தான் சொல்லுவேன். ஆனால் பொதுவாக வெளியில் பேசிக்கிறது பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு ஆள், இவனுக்கு என்ன ஜனநாயகன்னு பேர் வச்சிருக்கான், அந்த தலைப்பு வைக்க இவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இப்போ வரைக்கும் சுத்தமாக கிடையாது. 0 தான் சொல்லணும். இந்த படம் எந்திரிக்கவே இல்லை அப்படி என்ன வச்சுக்கலாம். படத்தோட இசை வெளியீடை வந்து பெரிய பில்டப் கொடுத்து மலேசியாவில் நடத்துனாங்க. அது வந்து வானளவுக்கு வந்து இந்த படத்துக்கு ஹைப்பு கொடுத்துரும், பிஸ்னஸ் பிச்சுன்னு போயிடும், அப்படி ஓப்பனிங் அப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த மலேசிய இசை வெளியீட்டு விழா அப்புறம் வழி அனுப்பு விழா இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஃப்ளாப்புங்கிறத வந்து இந்த படத்துக்கான ஓப்பனிங் நிரூபிச்சிருக்கு. இது புக் மை ஷோ நிலவரம் அப்படின்னா தியேட்டர்களில் விசாரிக்கிறோம். தியேட்டரில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு சார் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை சார், இது வரைக்கும் விஜய் படம் எதுக்குமே இப்படி இருந்ததில்லை. இந்த கோட்டு படத்துக்கு கூட ஆரம்பத்தில் பெருசாக அதுக்கு இல்லை, ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஹைப் இல்லாமல் இருந்தது கோட்டு படம். ஆனால் ரிலீஸ் டேட் நெருங்க 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 அந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஒரு டாக் வந்துருச்சு. படமும் வந்து ஓப்பனிங் நல்லா இருந்தது. ஆனால் முதல் காட்சியிலே வந்து அந்த படம் விழுந்தது. அதனுடைய விலை வந்து அடுத்தடுத்த நாளில் படம் போயிடுச்சு. இந்த படத்துக்கு வந்து ஓப்பனிங்கே வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா பயத்தை கலப்புற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் பராசக்தி பற்றி எதுவும் சொல்லலை, அது அப்புறமா அவங்களுடைய ஆடியோ லான்ச் எல்லாம் வரட்டும், ட்ரெய்லர் வரட்டும், அப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஹைப் சுத்தமாக இல்லாத அந்த காரணத்தினால வந்து அவங்க நாளைக்கு, அதாவது ஜனவரி 3ஆம் தேதி இந்த படத்துக்கான அந்த ட்ரெய்லரை வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ட்ரெய்லரில் கொஞ்சம் அந்த ஏற்கனவே ஒரு ட்ரெய்லர் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் ரோர் அப்படிங்கிற பேரில் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 2ஆவதாக வெளியிடுறது எதுக்காகன்னா, இந்த சுத்தமாக எதிர்பார்ப்பு இல்லாமல் படம் படுத்தே இருக்கு அப்படிங்கிறதுனால அதில் ஏதாவது கொஞ்சம் பரபரப்பான காட்சிகள், வசனங்கள் ஏதாவது இடம்பெற செய்து அதை பேசு பொருளாக்கி அதனால் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு தான் வந்து அவங்க இந்த ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் எனக்கு தெரிந்து அண்மை காலத்து விஜய் படங்களில் இப்போ லியோவுக்கெல்லாம் பெருசாக இவங்க நெகட்டிவ் ப்ரமோஷன் பண்ணாங்க நிறைய. அதாவது நெகட்டிவ் விளம்பரத்தில் தான் வந்து அந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங்கு. அதுக்கு அடுத்து கோட்டும் அதே மாதிரி தான், அதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்து திடீர்னு வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு ஓப்பனிங்கை வந்து அவங்க பார்த்தாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே வந்து தடுமாற்றமாக இருக்குது. டிக்கெட் புக்கிங் ரொம்ப ரொம்ப மந்தமாக இருக்குது. பட் இது இப்படியே தான் இருக்குமான்னு சொல்ல முடியாது.
போக போக பொங்கலுக்கு இன்னும் டைம் இருக்கு இல்லையா? அ அதனால வந்து இந்த ஒரு வாரத்தில வந்து ஒருவேளை இந்த ட்ரெய்லருக்கு அப்புறமா வந்து பிக்கப் ஆகலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரேடியா வந்து இந்த படத்த நான் குறைச்சும் நான் மதிப்பிடல. படம் நல்லா இருந்து, கன்டென்ட் ஓகேவா இருந்தா நிச்சயமா வந்து ஜனங்க பார்க்க தான் போறாங்க. பட் இது பகவந்த் கேசரி தான், அதோட ரீமேக் தான் அப்டின்னா, அதோட ரிசல்ட் வந்து நம்ம இப்பயே புரிஞ்சுக்கலாம்.